ஓம் சாந்தி. முரளி டேட் 3/7/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, கலங்கீதரன் அதாவது குற்றம் குறையில்லாதவர் ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ளுங்கள். எவ்வளவு உங்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்துகின்றனரோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கீதரன் ஆகின்றீர்கள். கேள்வி: பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைபிடிக்கின்றார்கள்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளையாகும். ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். ஒருவருக்கொருவர் துன்புறுத்தாதீர்கள். உள்ளுக்குள் எந்த பூதமும் இல்லாமல் இருந்தால்தான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமரலாம். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: ஆத்ம அபிமானி ஆகுக. இதை முதலில் நிச்சயம் கூற வேண்டும். இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும். நான் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறும்போது ஆத்மாக்களை பார்க்கின்றேன். இவ்வுடல் பழைய செருப்பு. இது சதோ பிரதானமாக ஆக முடியாது என பாபா கூறுகின்றார். சதோ பிரதானமான சரீரம் சத்தியுகத்தில்தான் கிடைக்கும். இப்போது உங்களுடைய ஆத்மா சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதே பழைய சரீரம்தான். இப்பொழுது நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்தி கொள்ள வேண்டும், தூய்மையாக மாற வேண்டும். சத்தியுகத்தில் சரீரம் தூய்மையாக கிடைக்கும். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். தந்தை ஆத்மாவை பார்க்கின்றார். பார்ப்பதால் ஆத்மா சுத்தமாகாது. எவ்வளவு தந்தையை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவ்வளவு சுத்தமாகின்றது. இது உங்களுடைய வேலையாகும். பாபாவை நினைத்து நினைத்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றார். இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே இருக்கும். இது வெறும் கர்ம இந்திரியங்கள் தான். இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்கின்றது. ஆத்மா ரோஜா மலர் போல மாறும் பொழுது நல்ல கடமைகளை செய்கிறது. அங்கே பறவைகள் விலங்குகள் கூட நல்லவைகளாக இருக்கின்றன. இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகின்றது. அங்கே நல்ல நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும். வீட்டிற்குள் நுழைந்து அழுக்கு செய்துவிட்டு போகாது. இல்லவே இல்லை. மிகவும் ஒழுங்குமுறையான உலகமாக இருக்கிறது. இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்தும் காட்சிகளாக கிடைக்கும். இப்பொழுது காலம் இருக்கிறது. சொர்க்கத்தின் மகிமை அளவற்றது. பாபாவின் மகிமையும் அளவற்றதே. பாபா கொடுக்கும் சொத்தின் மகிமையும் அளவற்றதே. குழந்தைகளுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். யார் சேவை செய்கின்றார்களோ அவர்களின் நினைவு தானாகவே வருகின்றது. அந்த ஆத்மாக்களை நான் நினைக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கின்றதல்லவா? நாம் முதல் தரமான சேவை செய்கின்றோமா அல்லது இரண்டாவது எண்ணில் சேவை செய்கின்றோமா என புரிந்து கொள்ளுகின்றார்கள். இவை அனைத்தும் வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்ளுகின்றார்கள். சிலர் மியூசியத்தை உருவாக்குகின்றார்கள். பின் குடியரசுத் தலைவர் ஆளுநரிடம் செல்கின்றார்கள். நிச்சயமாக நல்ல விதமாக புரிய வைத்திருப்பார்கள். அனைவருக்குள்ளும் அவரவருக்கென்று குணம் இருக்கிறது. யாருக்குள்ளாவது நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு நல்ல குணம் உடையவர் என்று கூறப்படுகின்றது. சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் இனிமையாகவே பேசுவார்கள். கடுமையாக ஒருபோதும் பேசுவது இல்லை. கடுமையாக பேசக்கூடியவர்களுக்குள் பூதம் இருக்கின்றது. தேக அபிமானம் நம்பர் 1 ஆகும். அதற்கு பின்பு பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசமாகின்றது. மனிதர்களுக்குள் கெட்ட நடத்தையும் இருக்கின்றது. பாவம் இவர்களின் குற்றம் இல்லை என்று பாபா கூறுகின்றார்.
போன கல்பத்தை போன்றே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினையுங்கள். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகத்தின் கயரும் உங்கள் கையில் வந்துவிடும். நாடகம் ஒரு சக்கரமாகும். நேரமும் சரியாக தெரிவிக்கின்றார்கள். மற்றபடி நேரம் மிக குறைவாக இருக்கின்றது. அவர்கள் சுதந்திரம் கொடுக்கின்றார்கள் என்றால் 2 பிரிவாக பிரித்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கட்டும் என கொடுக்கின்றார்கள். இல்லையென்றால் அவர்களின் அணுகுண்டுகளை யார் வாங்குவார்கள்? இதுவும் அவர்களின் வியாபாரம் அல்லவா? இதுவும் நாடகத்தின்படி அவர்களின் தந்திரமாகும். இங்கேயும் துண்டு துண்டாக பிரித்துவிட்டனர். இந்த துண்டு எங்களுக்கு கிடைக்கும். சரியாக பிரிக்கவில்லை. இந்த பக்கம் தண்ணீர் நிறைய போகின்றது, நிலங்கள் நிறைய இருக்கின்றது, இந்த பக்கம் தண்ணீர் குறைவாக இருக்கின்றது என தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளுகின்றார்கள். மேலும் உள்ளுக்குள்ளும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பல சண்டைகள் நடக்கின்றன. நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியதும் நீங்களும் நிந்தனை அடைகின்றீர்கள். இப்போது நீங்கள் கலங்கீதராக ஆகின்றீர்கள். பாபா திட்டு வாங்குவது போல நீங்களும் நிந்தனை அடைகின்றீர்கள். இவர்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறார்கள் என பாவம் அவர்களுக்கு தெரியாது. 84 பிறவிகளின் விஷயம் மிகவும் எளிது. தாங்களே பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் மாறுகின்றீர்கள். சிலருடைய புத்தியில் தாரணையாவது இல்லை. இதுவும் நாடகத்தில் அவருடைய நடிப்பாகும். வேறு என்ன செய்ய முடியும்? எவ்வளவுதான் தலையை உருட்டினாலும் மேலே ஏற முடிவதில்லை. முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் அதிர்ஷ்டத்தில் இல்லை. ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் அனைவரும் வேண்டும். இவ்வாறு புரிந்து கொண்டு சாந்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாது. அன்போடு இவ்வாறு செய்யக்கூடாதென புரிய வைக்க வேண்டும். இந்த ஆத்மா கேட்கின்றது, இதைவிட இன்னும் பதவி குறைந்துவிடும். ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்தாலும் அசாந்தி அடைகின்றார்கள். எனவே விட்டுவிட வேண்டும். தானே அவ்வாறு இருந்தால் ஒருவருக்கொருவர் துன்புறுத்தி கொண்டே இருப்பார். இது கடைசி வரை இருக்கும். மாயாவும் நாளுக்கு நாள் கடுமையாக ஆகிக்கொண்டே இருக்கும். மகாரதிகளுடன் மாயாவும் மகாரதியாக சண்டையிடுகின்றது. மாயாவின் புயல் வருகின்றது. பிறகு பாபாவை நினைப்பதும் பயிற்சியாகி விடுகின்றது. ஒரே அடியாக ஆடாமல் அசையாமல் ஆகின்றார்கள். மாயா வீழ்த்திவிடும் என நினைக்கின்றார்கள். பயப்படக்கூடாது. கலங்கீதரன் ஆகுபவர்கள் மீது களங்கம் ஏற்படுகிறது. இதில் கோபம் ஏற்படக்கூடாது. செய்தியாளர்கள் ஏதாவது எதிரான செய்திகளை போடுவார்கள். ஏனென்றால் தூய்மையின் விஷயமாகும். அபலைகளை கொடுமைப்படுத்துகின்றார்கள். அகாசுரன், பகாசுரன் என்ற பெயர்கள் இருக்கின்றது. அவ்வாறே பூதனா, சூர்பனகை என்ற பெயர்களும் இருக்கின்றன. இப்பொழுது குழந்தைகள் பாபாவின் மகிமையை முதலில் கூறுகின்றீர்கள். நீங்கள் ஆத்மா என்று எல்லையற்ற தந்தை கூறுகின்றார். இந்த ஞானத்தை ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமே படிப்பாகும். இதன் மூலம் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாகி சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றீர்கள். அலங்காரம் உங்களுடையதே. ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் முயற்சியாளர்களே. ஆகையால் இந்த அலங்காரத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, இந்த விஷயங்களை வேறு யாரும் கூற முடியாது. ஆத்மா எங்கிருந்து வந்தது, எப்படி போகின்றது, இதை யாரும் கூற முடியாது. சில நேரம் கண்களின் மூலமாக சென்றது, சில நேரம் புருவ மத்தியிலிருந்து வெளியேறியது, சில நேரம் நெற்றியிலிருந்து வெளியேறியது என்கின்றார்கள். இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். பாபாவிடம் குஷியுடன் செல்ல வேண்டும். பழைய உடலை குஷியுடன் பாம்பு போன்று விட வேண்டும். விலங்குகளுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லை. சந்நியாசிகள் எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறுகின்றார்கள். நீங்கள் குளவி புழுக்களை மாற்றுவதைப் போல மனிதன் என்ற புழுவிலிருந்து மாற்றிவிட வேண்டும். வெறும் எடுத்துக்காட்டு மட்டும் கூறக்கூடாது, நடைமுறையில் செய்ய வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆஸ்தியை பற்றி தெரியாது. அனைவருக்கும் அமைதி கிடைக்கின்றது. அனைவரும் சாந்தி தாமம் செல்கின்றார்கள். பாபாவை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. இதையும் புரிய வைக்க வேண்டும். உங்களுடையது துறவற மார்க்கம்.
நீங்கள் பிரம்மத்தில் கலந்துவிட முயற்சி செய்கின்றீர்கள். பாபா இல்லற மார்க்கத்தை உருவாக்குகின்றார். நீங்கள் சத்தியுகத்தில் வர முடியாது. நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இது ஆழமான விஷயமாகும். முதலில் யாருக்காவது வேண்டுமானால் அப்பா மற்றும் அவர் தரும் ஆஸ்தியை கற்பிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என 2 தந்தைகள் இருக்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் விகாரத்தினால் பிறக்கின்றார்கள். எவ்வளவு அளவற்ற துக்கம் கிடைக்கின்றது. சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் கிடைக்கின்றது. அங்கே பிறவி கூட வெண்ணையை போன்று இருக்கின்றது. எந்த துக்கமும் இல்லை. பெயரே சொர்க்கமாகும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்ய பதவியை சொத்தாக கொடுக்கின்றார். முதலில் சுகம், பிறகு துக்கம். முதலில் துக்கம், பிறகு சுகம் என்று கூறுவது தவறாகும். முதலில் புதிய உலகம் ஸ்தாபனையாகின்றது. பழைய உலகம் உருவாகாது. பழைய கட்டிடத்தை யாராவது கட்டுவார்களா? புது உலகத்தில் ராவணன் இருக்க முடியாது. பாபா புரிய வைக்கின்றார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார் என்பதை வந்தால் புரிய வைக்கலாம். புரிய வைப்பதற்கும் யுக்திகள் வேண்டும். துக்கதாமத்தின் துக்கத்தையும் கூட நீங்கள் சாட்சாத்காரம் செய்வீங்கள். எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கின்றது. அளவற்றது. பெயரே துக்க உலகமாகும். இதனை சுகமான உலகம் என யாரும் கூற முடியாது. சுகமான உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவிலையும் கூட சுகதாமம் என்கின்றார்கள். அவர் சுகமான உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார். அவருடைய பூஜை இப்பொழுதும் கோவில்களில் நடைபெறுகின்றது. இப்போது இந்த பாபா லக்ஷ்மி நாராயணனின் கோவிலுக்கு சென்றால், ஆஹா, நாம் இவ்வாறு மாறுகின்றோம் என்று கூறுவார். இவர்களுக்கு பூஜை செய்ய மாட்டார். நம்பர் 1 ஆகிறார் என்றால் 2ஆம் 3ஆம் அவரை பூஜை ஏன் செய்ய வேண்டும்? நாமோ சூரிய வம்சியாக மாறுகின்றோம். மனிதர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் அனைவரையும் பகவான் என்று கூறுகின்றார்கள். எவ்வளவு இருள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றீர்கள். போன கல்பத்தைப் போலவே நேரமாகிறது. சீக்கிரமாக எதுவும் செய்ய முடியாது. இப்போது உங்களுடைய பிறவியானது வைரம் போன்றது ஆகும். தேவதைகளின் பிறவியை வைரம் போன்றது என சொல்ல முடியாது. அது ஈஸ்வரிய குடும்பம் கிடையாது. இது உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரம். அது தெய்வீக பரிவாரமாகும். எவ்வளவு புதிய புதிய விஷயங்கள். மாவில் சிறிதளவு உப்பு போடுவது போன்று கீதையில் உண்மை இருக்கிறது. கிருஷ்ணரின் பெயரை போட்டு எவ்வளவு தவறு செய்துவிட்டனர். நீங்கள் தேவதைகளை தேவதை என்கின்றீர்கள். பிறகு கிருஷ்ணரை பகவான் என ஏன் கூறுகின்றீர்கள்? விஷ்ணு யார்? இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். மனிதர்கள் ஞானம் இல்லாமல் இவ்வாறு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொர்க்கத்திலிருந்து விட்டு சென்றவர்கள் பழமையான தேவி தேவதைகள். அனைவரும் சதோ ரஜோ தமோவில் வர வேண்டும். இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு நிறைய கருத்துக்களை புரிய வைக்கின்றார். நீங்கள் பேட்ஜ் மூலமாக கூட புரிய வைக்கலாம். அப்பா மற்றும் கற்றுத்தரக்கூடிய டீச்சரை நினைக்க வேண்டும். ஆனால் மாயாவின் போராட்டம் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் நல்ல நல்ல கருத்துகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் கேட்கவில்லை என்றால் எப்படி பிறருக்கு கூறுவீர்கள்? பெரும்பாலும் பெரிய மகாரதிகள் வெளியே செல்லும்போது முரளியை தவறவிடுகின்றார்கள். பிறகு படிப்பது இல்லை. வயிறு நிறைந்திருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன். அதை கேட்டு கடைப்பிடிக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். தாரணை செய்யவில்லை என்றால் அரைகுறையாகவே இருப்பார்கள். நிறைய குழந்தைகள் நன்கு சிந்தித்து நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்றார்கள். அவரவர் நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை கூறுகிறார்கள். பாபா இதை பார்க்கின்றார். இவர் கூறாத கருத்துக்களை கூட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூறுகின்றார்கள். சேவையிலேயே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பத்திரிகைகளிலும் நல்ல கருத்துக்களை போடுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகின்றீர்கள். பாபா எவ்வளவு உயர்ந்தவர்களாக உங்களை மாற்றுகின்றார். முழு உலகத்தின் கயரும் உங்கள் கையில் வரப்போகிறதென பாடல் கூட இருக்கிறதல்லவா? யாரும் பறிக்க முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர் அல்லவா? அவர்களை கற்க வைக்கக்கூடியவர் நிச்சயமாக பாபாதான். இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும்.
அவர்கள் ராஜ்ய பதவியை எப்படி அடைந்தார்கள்? கோவிலில் இருக்கும் பூஜாரிகளுக்கு கூட தெரியவில்லை. உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். ஈஸ்வர் சர்வ வியாபி இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். இந்த சமயம் 5 பூதங்களும் சர்வ வியாபியாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விக்காரங்கள் இருக்கின்றது. மாயாவின் 5 விக்காரங்கள் இருக்கின்றது. மாயை சர்வ வியாபியாக இருக்கிறது. நீங்கள் ஈஸ்வரனை சர்வ வியாபி என்கின்றீர்கள். இது தவறல்லவா? ஈஸ்வர் எப்படி சர்வ வியாபியாக முடியும்? அவர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். குழந்தைகள் புரிய வைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், யாராவது அசாந்தியை பரப்புகின்றார்கள் அல்லது துன்புறுத்துகின்றார்கள் என்றால் நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை புரிய வைத்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ராஜ்யம் உருவாகி கொண்டு இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், நன்கு சிந்தித்து ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும். பாபா தினம்தோறும் முரளியில் ஆழமான விஷயங்களை கூறுகின்றார். அதை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம், பவித்திரத்தாவின் அதாவது தூய்மையின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்ய ஆத்மா ஆகுக. பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரம் பவித்திரத்தா. எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக்கிக் கொள்ளும் பொழுது அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவராக முடியும். யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கிக் கொள்கின்றனரோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகின்றனர். யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள் உணர்வு, பார்வை, எண்ணத்தின் அலைகளிலிருந்து யதார்த்தமாக தொடர்பு உறவுகளை பராமரிப்பார்கள். கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்க மாட்டார்கள். அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆவார்கள். ஸ்லோகன், வியக்தத்திலிருந்து அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகி சேவை செய்யுங்கள். அப்பொழுது விஸ்வ நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் நிறைவாகும். ஓம் சாந்தி.